Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 34th மேட்ச் பிபிஎல் சிட்னி சிக்ஸர்ஸ் vs சிட்னி தண்டர்ஸ். இந்த மேட்ச் ரொம்பவுமே முக்கியமான மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு. அதே சிட்னி தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் வந்து இந்த கேமை ஆடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே அட்வான்டேஜ் இருக்கும் அந்த டாப் 2ல் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதனால் சிட்னி சிக்ஸர்ஸு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த சீசனில் கம்பேர் பண்ணுறப்போ சிட்னி தண்டர்ஸ் ரொம்பவுமே ஒரு போரான டீம் தான். ஸோ அவங்க பவுலிங் யூனிட் எதுவுமே வந்து சரி கிடையாது. பேட்டிங்கில் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி ஆடினாலுமே மிடில் ஆர்டர்லேயுமே மறுபடியும் அலெக்ஸ் ராஸு, ஆலிவர் டேவிஸ் எல்லாருமே வந்து மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்லேருந்து சொதப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியலில் வேணால் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா சிட்னி சிக்ஸர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் வந்து 12th January வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 1:45 PM ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எதுக்காண்டி சொல்லணும்னா இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன் 9th. ஸோ 12ஆம் மேட்ச்சு 1:45 ஸ்டார்ட் ஆகும் எஸ்சிஜி கிரவுண்டில். ஒரு அப்டேட் என்னென்னா ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியலை. சிட்னி தண்டர்ஸ் ஸ்குவாட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது கொடுத்தப்போ பார்த்தோம்னா டேவிட் வார்னர் வந்து இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீவ் ஸ்மித் ஆடுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட அந்த ஸ்குவாட் சிட்னி சிக்ஸர்ஸோட ஸ்குவாட் கிடைக்கல. மேபி ஆடினார்னா டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித்னு ஃபேன்ஸுக்காண்டி ஒரு மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஆடுவாங்கன்றதை நம்ம ஆன் டைம் பார்க்கலாம். பட் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு முக்கியமான ஒரு மேட்ச். அப்படியே ஸ்டீவ் ஸ்மித் ஆடினாலுமே இந்த ஒரு மேட்ச் தான் வந்து ஆடுவார். ப்ளே ஆஃப்ஸ்க்கு வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் போனாலுமே அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஓப்பனராக ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் ஆடினா ஒரு பெட்டரான ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸாக இந்த மேட்ச்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அவர் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெலகிராம் சேனலில் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி ஃபேண்டசியில் வின்னு லாஸ் மாறி தான் வரும். ஒரே மேட்ச்சில் ஃபுல்லாக ப்ளே பண்ணிடாதீங்க, ஈக்குவலாக ப்ளே பண்ணுங்கள் எல்லா மேட்சுமே. அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிபிஎல் மேட்சஸ் வந்து கடைசி 2 மேட்ச் சரியாக போகலை. அந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் எதுவுமே இல்லை. நம்ம வின்னுனாலும் சொல்லிடுவோம், லாஸ்ட்னாலும் சொல்லிடுவோம். 2 பிபிஎல் ஒர்க் ஆகலை. பட் இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து வின் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டான ஒரு மேட்சாகவும் போச்சு. கிட்டத்தட்ட வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு. அந்த வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபேயில் ஏன் சிவம் டூபே பிக் பண்ணேன், வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணலன்னா, வாஷிங்டன் சுந்தர் எப்போயுமே டைட் பவுலரு. அதுவும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஆப்கானிஸ்தானில் அதிகமாக இருந்தாங்க. நஜிபுல்லா ஜாடன் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர். பட் சிவம் டூபே வந்து இனி இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி ரஞ்சி ட்ராஃபி அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே பவுலிங்கும் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த லாஜிக்கில் நம்ம எடுத்து தான். பட் பிளேயிங் லோன் எல்லாமே நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு. ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கே எப்படி இந்தியா டீம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்க்கானதை பார்ப்போம். சிட்னி சிக்ஸர்ஸ் சிட்னி தண்டர்ஸு 12ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் 1:45 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங்ஸ் கிடைக்கும். உங்களோட வின்னிங்ஸை நீங்கள் டெபாசிட்டுக்கு மாற்றினீங்கன்னா 5% எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கும் தராங்க. ஸோ அது அமௌண்ட்டாகவே கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஸ்மால் லீக்ஸ்க்கு வின்னிங்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம்லேயும் நம்ம வின்னிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கான்டெஸ்ட்டை. டோட்டல் மேட்சஸ் வந்து எஸ்சிஜியில் 58 மேட்ச் நடந்திருக்கு. 28 ஃபஸ்ட் பேட் டீமும் 29 வந்து செகண்ட் பேட் டீமும். ஒன் சைடாக எந்த மேட்ச்சுமே போகல. ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் எல்லா மேட்சஸுமே வந்து போயிருக்கு. செகண்ட் பேட் பண்ணுறப்பையும் ஒரு சில விக்கெட்ஸை வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சிட்னி தண்டர்ஸு அதுக்கப்புறம் சிட்னி சிக்ஸர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு சில லாஜிக்கல் பிக்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட்டை வந்து சொல்கிறேன். கிராண்ட் லீக்கில் மட்டும் ஒரு சில டீம்ஸில் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிட்னி தண்டர்ஸ் சிட்னி சிக்ஸர்ஸில் தண்டர்ஸ் அவங்க இந்த சீசனில் ஆடின மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸோ அக்ஷர் பட்டேல் மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யார் பவுல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விக்கெட்டை விட்டுருக்காங்க. அதில் ஸ்டீவ் ஓகைஃப் மட்டும்தான் இவங்களோட ஒரே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 20% தான் இவரை எடுத்திருப்பாங்க. பட் இந்த கிரவுண்டில் எப்போயுமே ஸ்டீவ் ஓகைஃப் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நிறையா விக்கெட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் இவங்க ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, இந்த ஸ்டீவ் ஓகைஃப் மாதிரி இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஸ்டீவ் ஓகைஃபை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளேவும் பண்ணுவார். ஜிஎலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ். இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸ்டீவ் ஸ்மித்து, ஸ்டீவ் ஓகைஃப்னு கூட வந்து ஒரு ஜிஎல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீவ் ஸ்மித் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸ்டீவ் ஸ்மித்தோட ஸ்டாட்ஸ் இந்த கிரவுண்டில் 65 ரன் ஆவரேஜ் 5 மேட்ச்சில். ஸோ ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 183 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெக்கார்டுன்றது வச்சுருக்காரு.
நெக்ஸ்ட்டு டேனியல் சாம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஓகே, கேப்டன் வைஸ் கேப்டன். இதே செகண்ட் டேனியல் சாம்ஸ் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் பேட்டிங்குமே அந்தளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் இந்த சீசனில் ஆடலை. இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. டாப்பில் விக்கெட் போனோடனே ஒரு மைக்கேல் நாசிர் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி டேனியல் சாம்ஸ் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சைடு ஒரு பெஸ்ட்டு பிக்ஸு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்ஸு ஓவரால் வச்சு பார்க்குறப்போ கிறிஸ் க்ரீனு, டேனியல் சாம்ஸ், அதுக்கப்புறமா ஹேல்ஸு, வார்னர், இதுவே வந்து ஒரு பெட்டரான பிக்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே இவங்க சைடில் நம்ம பிக் பண்ணுறது வந்து ஜிஎல்ல தான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஃப் பிக்ஸு இவங்க தான். ஏன்னா ஹேல்ஸ் ஓரளவு நல்ல டச்சில் இருக்கார், நல்ல ஸ்டாட்ஸுமே இருக்குது. ப்ளஸ் இந்த சைடில் பவுல் பண்ணுறவங்க ஓரளவுக்கு பேஸில் போட்டாலுமே ஹேல்ஸ் ஓரளவுக்கு ஆடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பென் கிராஃப்ட்டு, ஆலிவர் டேவின்சன், அலெக்ஸ் ராஸ் எப்போல்லாம் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு எதிராக ஆடி இருக்காங்களோ ஃபுல்லாமே ஃப்ளாப்பு தான் இருக்காங்க. சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. கடைசி 3 மேட்சுமே 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப். நேத்தன் மெக்காண்ட்ரியோ கிறிஸ் க்ரீனுக்கு பதிலாக தேவைப்பட்டால் பிக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸில் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்ததுனால ஒரு ரிதமில் வந்து மேபி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். டெத்தில் பவுல் பண்ணி ஹெச்ஆர், குருவிந்தர் சந்து, தன்வீர் சங்கா மேபி செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் விக்கெட் எடுக்கிறதுக்காக. இந்த சைடில் பார்த்தோம்னா ஹென்ரிகேஸ் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. பட் டாப்பில் ஸ்டீவ் ஸ்மித் ஒன் சைடு கேம் எடுத்துகிட்டு போய் வின்சி கேம் எடுத்துகிட்டு போயிட்டா ஹென்ரிகேஸ்க்கு அங்கே ஒரு வேலையுமே இருக்காது. பெரிய அளவில் ஒரு பேட்டிங்கே கிடைக்காமையும் போகும். மேபி டாப்பில் விக்கெட்ஸ் ஏர்லியாக போகும் டீம் செட் பண்ணிங்கன்னா ஹென்ரிகேஸை ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்கள். ஜார்டன் சில்கை ட்ரம் கார்டு பிக்காக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எட்வர்ட்ஸு. கண்டிப்பாக டாம் காரனுக்கு கிடையாது. வந்தார், ஒரு 2 மேட்ச் ஆடினார், 4 மேட்ச் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்ஜுரின்னு கிளம்பிட்டார். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் டாம் காரன். அவரை ஐபிஎல் வரை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எட்வர்ட்ஸ் தான் வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணணும். கண்டிப்பாக ஓவர்ஸ் அதிகமாக வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜாக் பேடுக்கு பதிலாக ஹைடனுக்கு ஆடினாலும் யோசிச்சுக்கோங்க. பட் ஜாக்சன் பேட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் யாரை வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்கன்னு. இவங்க சைடு பவுலிங் ஆப்ஷன் நிறையாவே இருக்கும். பட் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஸ்டீவ் ஒகைஃப் வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனு. இனிஷியல் ஸ்பெல்லில் ஜாக்சன் பேட் ப்ளே பண்ணால் விக்கெட்ஸ் மினிமம் ஒரு விக்கெட் அந்த மேட்ச்சில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜாக் எட்வர்ட்ஸு. சான் ஆபர்ட் எப்படினாலும் நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். சான் ஆபர்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறத விட இந்த சீசனில் செகண்ட் பவுலிங்கில் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதையும் கொஞ்சம் வந்து யோசிங்க. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ சான் ஆபர்ட்டுக்கு ஒரு சில கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். வின்சி ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா நல்லாவே ஆடிருக்காரு. ஓரளவுக்கு ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. ஜாஸ் பிலிப்பி தொடர்ச்சியான ஃப்ளாப்பு தான். ஸோ பெரிய அளவில் ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஸோ ஸ்டீவ் ஸ்மித், வின்சின்னு கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஜாஸ் பிலிப்பி இனிஷியலாக குருவிந்தர் சிந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்பெல்லு நல்லாவே வந்து ஸ்விங் பண்ணார்னா விக்கெட்ஸுன்றது போகலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் சேசிங் வரப்பையுமே ஜாக்சன் பேர்டு விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்விங் கிடச்சிச்சினாலே விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. அதையும் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒரு சிட்னி தண்டர்ஸ்லேயுமே குருவிந்தர் சந்து அப்படி இல்லாட்டி மெக்காண்ட்ரியோ கொஞ்சம் ஸ்விங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டேனியல் சாம்ஸோட அவங்களையும் செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. மெக்காண்ட்ரியோ ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி ஒரு விக்கெட் அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த சைடில் ஆஃப் ஸ்பின்னர் தான் கிறிஸ் க்ரீனும் நெக்ஸ்ட்டு தன்வீர் சங்காவும் இருக்காங்க. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர். இந்த சைடில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ன்ற ஒரு பேஸில் வந்து போவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும்தான், டேவிட் வார்னர். விசஸ் இந்த சைடில் டோட் முர்ஃபி. ஓவர்ஸ் வீசுறதுன்றது கம்மியாக தான் இருக்கும். பட் அதே இது உங்களுக்கு ஸ்டீவ் ஒகைஃப் நிறைய ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான், லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. ஃபுல்லாக ரைட் ஹேண்ட்ஸ் வராங்க. கிறிஸ் க்ரீன் விக்கெட் எடுக்கிறன்றது கொஞ்சம் டவுட்டு தான். மேபி அவருக்கு பதிலாக மெக்காண்ட்ரியோ வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸை சிட்னி சிக்ஸஸில் எடுத்துக்கலாம். ஸோ டாப்பில் விக்கெட் போகும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும் ஜார்டன் சில்க்கு, ஹென்ரிகேஸ் அவங்கள வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு ஆகும். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக சான் ஆபர்ட், ஸ்டீவ் ஒகைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஜாக்சன் ப்ளே பண்ணாலும் முக்கியம் தான். பென் டார்வஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டெத்தில் போட்டால் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த சைட் சிட்னி தண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், ஹேல்ஸு, நெக்ஸ்ட் டேனியல் சாம்ஸு, கிறிஸ் க்ரீனு, மெக்காண்ட்ரியோ இவங்களாம் வந்து ஓரளவுக்கு டீசன்ட் பிக்ஸு. தன்வீர் சங்கா செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னொன்று இவங்க எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கும். பிளேயிங் லோனையும் ஆன் டைமில் வந்து பார்த்துக்கிறது தான் பெட்ரு. ஸ்குவாட் கொடுத்துருந்தாலும் பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் கூட வந்து சான்ஸ் கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இவங்க வின் பண்ணாலுமே பெரிய அளவில் எந்த இதுவும் இல்லை. பட் சிட்னி சிக்ஸை ஜெயிச்சாங்கன்னா டாப் 2ல் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னால் கண்டிப்பாக டேவிட் வார்னர் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டீவ் ஸ்மித்து, ஜாக் எட்வர்ட்ஸு. செகண்ட் பவுல் பண்ணால் சான் ஆபர்ட், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எட்வர்ட்ஸ், ஸ்டீவ் ஸ்மித் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த சைடில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டேனியல் சாம்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் வந்து சேஃபான ஆப்ஷன்.
ரிஸ்கி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ஸ்டீவ் ஒகைஃப் ஒன்று, அதுக்கப்புறமா ஹென்ரிக்கிஸ் ஜார்டன் சில்கை டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில் டீம் போட்டிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தண்டர்ஸில் உங்களுக்கு ஹை ரிஸ்க்கான கேப்டன் சாய்ஸில் செகண்ட் போல் பண்ணாமல் தன்வீர் சிங்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டாட்ஸுன்றது பார்ப்போம், இதில் ஐடியான்றது கிடைக்கும். ஜாஸ் பிலிப்பி ஹெட் டு ஹெட்டில் 18 ரன் தான் ஆவரேஜ் 11 மேட்ச்சில், வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ். இனிஷியலில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, ஆடவும் முடியலை. இப்போ ஸ்டீவ் ஸ்மித் உள்ளே வரதுனால எப்படி ஆடுவார்ன்றதை பார்க்கணும். ஒன் சைட் டீம் வேணாலும் செட் பண்ணி கூட பாருங்கள். ஸ்டீவ் ஸ்மித் ஜாஸ் பிலிப்பின்ற காம்பினேஷனில் கூட வின்சி 27 ரன் ஆவரேஜ் 37 ரன் ஆவரேஜ் வென்யூவில். ரீசன்ட் ஃபார்மே சூப்பராக இருக்குது, கடைசி 2 இன்னிங்ஸ் நல்லாவே ஆடி இருக்காரு. ஒரு பெட்டர் பிக்கு. ஹென்ரிக்கஸ் டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில் டீம் எடுத்துக்கோங்க. 46 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ். எட்வர்ட்ஸு பேட்டிங்கில் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் விக்கெட்ஸுன்றது எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜார்டன் சில்க்கு ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 29 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். டாப்பில் ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கை ட்ராப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஹைடன் கிர் ஆடுவாரான்னு தெரியலை. ஜாக்சன் பேடா ஹைடன் கிரான்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஹைடன் கிர் ஆடினாலுமே டெத்தில் போட்டார்னா அவரால் விக்கெட் எடுக்க முடியும். பட் சீசன் ஃபுல்லாகவே அவர் பெஞ்சில் வச்சுருக்காங்க, இல்லை இன்ஜுரியான்னு தெரியல. மோஸ்ட்லி எட்வர்ட்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லீக்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் போல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் போல் பண்ணால் மேபி ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷன். சான் ஆபர்ட் ஹெட் டு ஹெட்டில் 23 விக்கெட்டும், வென்யூவில் 75 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே இவர் தான். அதுவும் செகண்ட் போல் பண்ணுறப்ப மோஸ்ட்லி நிறையா விக்கெட்ஸே எடுத்திருக்காரு. பெண்டர் ஹெட் டு ஹெட்டில் 17 விக்கெட்டு, வென்யூவில் 47 விக்கெட்டு, 44 விக்கெட்டு. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு விக்கெட் டேக்கிங் வச்சுருக்காரு. இப்போது நம்ம சிட்னி தண்டர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டில் 32 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 54 ரன் ஆவரேஜ். ஓரளவுக்கு நல்லா பவுன்சி விக்கெட்டில் நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஹேல்ஸு. கொஞ்சம் பட்டுருச்சுன்னா 6-4லேயே நிறையா பாயிண்ட்ஸ்ன்றதை வாங்கி கொடுத்துருவார். ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கு, ரீசன்ட் ஃபார்மே பெட்டராக ஆடிருக்கார். நெக்ஸ்ட்டு பென்கிராஃப்ட்டு 23 ரன் ஆவரேஜ், 11 ரன் ஆவரேஜ். சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே கிடையாது இந்த கிரவுண்டுலேயும் சரி, அதே மாதிரி சிட்னி சிக்ஸஸ்க்கு எதிராகவும் சுத்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸே அவர் கொடுக்கவே இல்லை. மேபி விக்கெட் கீப்பிங் பண்ணலாம், ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியோ டேவின்ஸ் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் வெறும் 18 ரன்னும், வென்யூவில் 3 மேட்ச்சில் 7 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அலெக்ஸ் ராஸ் ஹெட் டு ஹெட்டில் வெறும் 12 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் வெறும் 9 ரன் தான் ஆவரேஜ். இதான் இவங்க 2 பேரோட ஹெட் டு ஹெட் வென்யூ ஆவரேஜ். டேனியல் சாம்ஸ் ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பெரிய லெவலில் ஸ்டாட்ஸ் கிடையாது. அதேமாதிரி வென்யூவில் வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. செகண்ட் போல் பண்ணால் கேப்டனா கொடுக்க வேண்டாம். மெக்காண்ட்ரியூ ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கிறிஸ் க்ரீனு 11 விக்கெட்டு 6 விக்கெட்டு. இவருக்கும் சரியான ஸ்டாட்ஸ் யாருக்குமே இல்லை. தன்வீர் சிங்கா வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் கூட எடுக்கவே கிடையாது. இப்போதைக்கான டீம் பார்ப்போம். சிட்னி சிக்ஸஸ்க்கு ஃபேவராகவே டீமை மேக் பண்ணுங்கள். அந்த 4 பேரை சேஃபாக பிக் பண்ணியிருக்கேன். அதில் 2 பேர் டபுள் ஆப்ஷன், 2 பேர் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆட வாய்ப்புகள் இருக்கும். டாப் 3 இதில் ஹென்ரிக்கஸை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரை எடுத்துக்கலாம். ஜாக் பேடோ இல்லை ஸ்டீவ் ஒகைஃபோ எடுத்துட்டிங்கன்னா ஓவரால் ஒன் சைட் டீம் மாதிரி இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனு, எட்வர்ட்ஸு வைஸ் கேப்டனு. இதே எட்வர்ட்ஸ் ஃபஸ்ட் போல் பண்ணால் டெத்தில் போடுவார்னு தெரிஞ்சால் கேப்டனாக கூட கொடுத்துட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை வைஸ் கேப்டனாக கொடுத்துக்குங்க. கிராண்ட் லீக்லோனா டேவிட் வார்னருக்கு கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வார்னர் ஆடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. மேபி இப்போ நான் கொடுத்துருக்க பிளேயிங் லோன் ஸ்குவாட்லேயே நிறைய பேர் இல்லாமல் கூட போகலாம். ஆன் டைம் பிளேயிங் லோன்றது இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க. GST இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டான டெலகிராமான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேண்டசியில் வின்னும் இருக்கும் லாஸும் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள்.